தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரப்பட்டினம் என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள கோவிலில் அருள்பாலித்து வரும் முத்தாரம்மன் சமேத ஞானமூர்த்தீஸ்வரர் அனைத்து தரப்பு இறையன்பர்களின் இஷ்ட தெய்வமாக விளங்கி வருகிறது. இதுபற்றி 2025ஆம் ஆண்டு தசரா திருவிழாவில் பங்கேற்ற இறையன்பர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு குலசை தசரா திருவிழா உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. வேண்டுதல் நிறைவேறிய மகிழ்ச்சி பெருக்கில் இறையன்பர்கள் கருங்காலி, செங்காலி என பல்வேறு வேடங்களை அணிந்து முத்தாரம்மனை வழிபட்டு வருகின்றனர். திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமின்றி தவித்த மாதவன்குறிச்சியைச் சேர்ந்த முத்தாரம்மனை வேண்டியவுடன் மறு ஆண்டே 2 ஆண் குழந்தைகளுக்கு தந்தையாகியுள்ளார். இதையடுத்து செங்காலி வேடமணிந்து நேர்த்திக்கடனை செலுத்தியுள்ளார் முத்து. 41 நாள் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிகிறவரை விரதம் தான் இருப்போம். ஊரா போய் தர்மம் எடுப்போம். எனக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்துக்காக இந்த காளி வேஷம் போட்டு நேர்ந்து குழந்தை இருக்கிற நாம தான் இருக்காங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு போடுறது. ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேஷம் போட்டோம். எனக்கு இன்னைக்கு 2 ஆம்பளை பையன் இருக்கான். எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரு குறவு இல்லை. எங்க அம்மா எனக்கு நல்லா வச்சிருக்கோம். ஆமா, இந்த ஒரு இது இல்லை. எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க ஊர் ஒத்துமையா இருக்கணும். ஊர்ல உள்ள எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இதேபோல் தங்களின் வேண்டுதல்களை குலசை முத்தாரம்மன் நிறைவேற்றி மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ வைத்து வருவதாக பலன் பெற்ற இறையன்பர்கள் தெரிவித்துள்ளனர். இப்ப எங்க ஊர் மாதவன்குறிச்சி. இங்க 10ஆம் திருவிழா அப்போ அம்மனுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கோயிலுக்கு உள்ள போக முடியாது, ரொம்ப கூட்டமா இருக்க காரணத்தால எங்க மாதவச்சி கிராமத்திலேயே நாங்க சிவன் எதுவும் அம்மன் எதுவும் பிரம்மாண்ட சிலையா வச்சிருக்கோம். இது எல்லா மக்களையும் நல்லா கண்டு கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா அங்க கூட்ட நெரிசல்ல அங்க போக முடியாத காரணத்தினால நாங்க அதே மாதிரி அம்மனை நல்லா பதிலிச்சு நல்லா செலவு பண்ணி எல்லா மக்களுக்காகவும் இது ரொம்ப இலவசமாக கொடுத்து அவங்க வர்றவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாகவும் கொடுத்து எல்லா மக்களையும் நாங்க இது பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதை பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வெளியூர்ல இருந்து வருவாங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா வருஷம் வர 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 அவங்களுக்கு மேலும் மேலும் உயர்வு தான். யாருக்கு வந்தாலும் இந்த வருஷம் நீங்க ஒரு இடம் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த வேண்டுதல் நிறைவேறினாலும் அம்மனுக்காக இதை விட 2 மடங்கு 4 மடங்கா அம்மனுக்கு கொடுக்கறதுனால அவங்களா எல்லாத்துக்குமே அம்மனுக்கு செய்யறாங்க. நாங்களும் இது செய்யறது எங்களுக்கு காசுக்காக முழு சந்தோஷத்துக்கு தான். இங்க மக்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது திருவிழான்னு சொல்றதை விட எங்களுக்கு மன நிம்மதி, எல்லா தொழில் எல்லா இதுலயும் எங்களுக்கு வந்தாலும் மன சந்தோஷம் தான். இப்ப மக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும், யார் மூஞ்சிலையும் ஒரு சண்டையோ விருப்போ ஒண்ணுமே இருக்காது. இந்த ஊருக்கு வந்த பின்னால எல்லா இதுலயும் மகிழ்ச்சியும் கொண்டாடின 10 நாள் எங்களுக்கு 10 நாளே பத்தாது. எங்களுக்கு 1 மாசம் கொடுத்தாலும் டைமே பத்தாது. வந்தா ஒரே சந்தோஷம், ஆர்ப்பாட்டம், தொழில் நல்ல பெருக நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன திருவிழா கிடையாது. இங்கெல்லாம் கிட்டத்தட்ட சுத்தி ஒரு 200 கிராமம் இருக்கு. 200 கிராமத்திலையும் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி இது ஒரு சின்ன ஃபங்க்ஷனே கிடையாது. செலவு பண்ண எங்களுக்கு மேல வளர்ச்சியாவே தான் இருக்குது. எந்த ஒரு குறைவெல்லாம் நீங்க அம்மனை நல்லா வழிபண்டா உங்களுக்கு வருஷம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். இந்த விசேஷமான அம்மனை நாங்க பேசிருக்கிறதுக்காக சுமார் ஒரு 7 லட்ச ரூபாய் செலவுக்காக மக்களுக்காகவும் எல்லாரும் பார்த்து மக்களோட அம்மனோட அருள் வேண்டதுக்காக நாங்க இது பண்ணிருக்கோம். நீங்க கண்டிப்பா மாதவன்குறிச்சி மக்களுக்காக கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். பார்த்து அம்மனோட அருள் பெறுக. இதோட 3வது வருஷம் கருங்காலி வேஷம் போடுறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ காளிகிட்ட உத்தரவு கேட்கும்போது நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சாமி சொன்னாங்க. கடவுளை கருங்காலி வேஷம் போடுறோம்னு சொல்லிட்டு சாமி உத்தரவு கொடுத்துச்சு. அதுல இருந்து 3வது வருஷமா கருங்காலி வேஷம் போடுறேன். வேஷம் போட்டதுக்கு அப்புறம் என் குடும்பம் எனக்கும் சரி எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கிறோம். குடும்ப கஷ்டம் எல்லாம் போய் நல்லபடியா வாழ்ந்து விட்டுருக்கோம். அதாவது அம்மாவை பாத்தீங்கன்னா கேட்கறத கொடுப்பா, கேட்காததையும் கொடுப்பா. இதுதான் கேட்கணும் அப்படிலாம் இல்ல, மனசுல நினைச்சாலே அள்ளி கொடுப்பா. இவர்களைப் போல் ஏராளமான இறையன்பர்கள் 41 நாள் விரதம் இருந்து குலசை முத்தாரம்மனை மனமுருகி வழிபட்டு நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர்.